வெல்கம் டு த சேனல். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ராகி களி. சொல்லுங்கள். களி வந்து தாளித்து செய்தால் எப்படி இருக்கும்ன்ட்டுன்னு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். சாதம் வந்து வடித்த சாதமே போட்டிருக்கேன் பாருங்கள். வடித்த சாதமே இது. அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டால் ஒரு ஜீரணம் ஆகாதவங்களுக்கு கூட ஈஸியாக, வயசானவங்களாம் கூட ஜீரணம் ஆகும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொதி வந்ததும் இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதை வந்து ஊற்றிட வேண்டியதான். இன்னொன்று தனியாக கூட தாளித்து போடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம், இந்த சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த சாதம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி இந்த இதை போட்டுடணும். தண்ணி கொதி வந்ததும் இந்த கரைச்சதை ஊற்றிடணும். இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பெருங்காயமும் போட்டிருக்கேன். பெருங்காயம், சீரகம் இது மூணும் போட்டிருக்கேன். கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி தாளித்து செய்தோம்னா உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தாளித்து செய்தோம்னா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ கொதி வருதில் சிம்மில் வச்சுடுவோம். ஊற்றிடலாம். ஊற்றிக்கிட்டே கலரணும். களியை வந்து கேவலமாக நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி சார் வந்து வேறு டோனில் பேசுகிறாரு, ஏதோ நினச்சிக்காதீங்க. அவர் தெரிஞ்சதான் பேசுகிறாரு. சரி, ஒழுங்காகவே சொல்கிறேன். களினா வேறு நாற்பது தான் வரும். ஆனால் களி அவ்வளோ கேவலமானது கிடையாது. இது வந்து கர்நாடகாவில் வந்து பேசிக் உணவே களி தான். மோஸ்ட்லி விரும்புவாங்க. எப்படின்னா, நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் கர்நாடகாவில், ரிமோட்டில். என்ன கோயில் அது? மாதேஸ்வரர் ஹில்லில் ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் ஹைட் அவுட்டில் இருந்த வீரப்பன் கூட பௌர்ணமி வந்துட்டு போவாருன்ட்டு ஒரு பேசிக்கிட்டாங்க. கர்நாடகாவோட குலதெய்வம். அங்கே போனோம் நாங்கள். ஒரு ஏதோ சூழ்நிலை ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு நைட்டு போய் பௌர்ணமி, அமாவாசை எல்லாம் ரொம்ப அற்புதமான இடம். ஒருத்தரும் அந்த இடத்த பார்க்கணும். நீங்கள் போய் சிம்லா பார்க்கலாம், காஷ்மீர் பார்க்கலாம். நான் அந்த மாதேஸ்வரன் MM ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது மேட்டூர்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸா? சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். நான் அவ்வளோ பவர்ஃபுல் சாமி. இதே மஞ்சத்தூள் போட்ட தொட்டு சாதம் அப்படி இருக்குது. ஆனால் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது, நல்லது. பெருங்காயம், சீரகம்லாம் போட்டுருக்கு தொட்டு. இப்போ இது வெங்காயமும் கொஞ்சம் வதக்கின வெங்காயம் போடலாம், இல்லை பச்சை வெங்காயம் வேணும்னாலும் அது போட்டுக்கலாம். இது சாதாரணமாக வந்து யாரும் தாளித்து செய்ய மாட்டாங்க. இது வந்து உடம்பு நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. களி பண்ணோம்னா கொஞ்சம் வந்து நிறைய பேர் அவளாக சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்க, பேர பசங்க, மருமகள்லாம் கூட போட்டிருக்கும். ஹெல்த்தி டயட்டு. இன்னும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சிம்லேயே வந்து அது வெந்ததுன்னா களி வந்து நல்லா சூப்பராக வந்துடும். இது மாதிரி செய்து பாருங்கள். நேரடியாக தாளித்து செய்கிறது வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கணுன்ற ஐடியா இல்லை. அதனால் வந்து சட்டுன்னு செய்திடலான்னு செய்துட்டேன். இன்னொரு தடவை வந்து நான் நல்லா தாளித்து எப்படி பண்ணுறதுன்ட்டுன்னு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.